வணக்கம். வாங்க ஜம்னாமாவின் ஜம்முன்னு சமையல். இன்னைக்கு அம்மா வீட்டுல குயிக்கா ஒரு ஸ்நாக் பண்ணி பார்க்கலாம். ஈவினிங்ல பசங்க ஸ்கூல் விட்டு வந்தா ஏதோ ஒன்று கேட்பாங்க. அது கடையில வாங்கி கொடுக்காம சும்மா வீட்லயே கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல போடுற மாதிரி. இது பேர் முட்டை கச்சாயம். தேவையான இன்கிரீடியன்ஸ் மைதா மாவு 1/4 கிலோ, ரவை 100 கிராம் ஊற வச்சிருக்கேன். கொஞ்சம் சோடா மாவு உள்ள போட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். 2 முட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 100 கிராம் சுகர். அது உங்க ஸ்வீட்டை பொறுத்த அளவுக்கு. இது மைல்டா ஸ்வீட்டா தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ஒரு துளி வேலை, ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ மைதா மாவுல 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி உள்ள ஊத்தி இருக்கேன். 4 ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி உள்ள போட்டிருக்கேன். இப்ப எல்லாம் போட்டுட்டு அம்மா கரைச்சிட்டு காமிக்கிறேன். ப்ரௌனா எடுக்கணும், எடுத்துடலாம். முட்டை கச்சாயம் ரெடி. குழந்தைங்களுக்கெல்லாம் கடையில எந்த எண்ணெயில் செஞ்சாங்களோ என்னமோ அது நம்மளுக்கு தெரியாது. நல்ல கடையில வாங்கி கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இதா இருந்ததுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் நம்ம வீட்டில் ஒரு 10 மினிட்ஸ் தானே, இது பழக்கிட்டிங்கன்னா அதுங்களுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. கிட்ஸுக்காக ஸ்பெஷலாக அம்மா செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கிட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.